Welcome back to my channel. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பாஸ்தா மக்ரோனி. இதுல வந்து நிறைய வந்து சீஸ் டிஷஸ் அப்புறம் வந்து நிறைய வந்து பாஸ்தா சாஸ்லாம் போட்டு செஞ்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இந்த பாஸ்தா மக்ரோனி பண்ண போறோம்னா நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைல்ல ஒரு உப்புமா செய்யற மாதிரி செய்ய போறோம். லிட்டரலா சொன்னா அது வந்து எக் போட்டு நம்ம வந்து செய்ய போறோம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 கப் தண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு கப் பாஸ்தா போட போறேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கு மாதிரி அழகா இருக்கும். இது வந்து இப்போ சின்னதாக இருக்கு. ஒன்ஸ் பாயில் ஆகி வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். வாட்டர்லேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பாயில் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்தா போட்டுக்கலாம். இது பாஸ்தா வந்து இன்னொரு 5 minutes வேகணும். நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒரு சின்ன பர்னரில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இது வந்து பாயில் ஆகட்டும், இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சீசனிங்ஸ் பண்ணிடலாம். ஒரு வடை சட்டியில் நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும், ஏன்னா அப்போ தான் பரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேன் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, இப்போ அதோட 3 பூண்டு, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 3 பெரிய வெங்காயம், அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃபாக கட் பண்ணாலே போதும். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டியதில்லை. ஒரு 1 minute மட்டும் அப்படியே ஆயிலில் சாட்டே பண்ணால் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எக்கு பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். எக் நல்லா ஹார்டாகி ரவுண்டாக வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆயிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் அப்படியே பெருசாக ஆயிடுச்சு. இன்னொரு 1 minute விடலான்னு நினைக்கிறேன். 1 minute விட்டுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக தான் இருக்குது, எதுவுமே ஒட்டலை. அப்படி ஒட்டுறமா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணணும். பட் இது ஒட்டலை, ஸோ அப்படியே வேகட்டும். எக் வந்து நல்லா ஹார்டாகிட்டு இப்போ தான் உருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கொலன்னு இருந்ததுன்னா ஒரு மாதிரி மஷி ஆகிடும் அந்த பாஸ்தா போடும்போது. ஏன்னா பாஸ்தாவும் கொஞ்சம் அப்படியே வலுவலுன்னு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் வரன்னு பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகிட்டு உருண்டுச்சு. நல்லா ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆட் பாஸ்தா. இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாஸ்தா வருங்க நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதர்னோம்னா அதில் இருக்க வாட்டர் ரிமைனிங்ஸ் எல்லாம் போகும். எல்லா பாஸ்தாவும் இதில் நம்ம போட்டாச்சு. தென் இதை வந்து இப்படி டாஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பாஸ்தா இன்ட்ரடியூஸ் ஆனும்போது ஃபஸ்ட்டு அந்த சாஸ் எல்லாம் போட்டு பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ என்னோட அம்மா வந்து இதை வந்து ஸ்கூலுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அர்ஜென்ட்டுக்காக இது பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் வந்து இது அந்தளவுக்கு ரஃப்பாக ஆகாது, இதே டெக்ஸ்சர்லேயே இருக்கும் மத்தியானம். ஸோ அதனால் வந்து இது நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நிறையா வாட்டி சாப்பிடுவேன் இதை. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபைனலாக இது வந்து ஆப்ஷனல் தான். பெப்பர் நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் போட்டால் இன்னும் கொஞ்சம் அந்த பெப்பர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வேணான்னா அப்பவே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பெப்பர் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பெப்பர் போட்டதுனால கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ சிம்பிள், ஆல்மோஸ்ட் ரெடி. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா
ரெடி. சர்விங் சஜஷன் டொமேட்டோ கெட்சப். அது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட கொஞ்சம் நல்ல காம்பினேஷன். வேற எனக்கு எதுவும் பெட்டராக தோணலை. இது அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். அப்படியே சுட சுட சூப்பரான இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாஸ்தா. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். பாஸ்தாக்கு சாஸு எதுவுமே தேவையில்லை. ஒரு உப்புமா செய்கிற மாதிரி. உப்புமா ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எக் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அண்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.